இந்த ஸ்டாக்கை நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம 270 லெவல்ஸில் கொடுத்துருக்கோம். அங்கிலேருந்து இப்போது 27% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. திரும்பவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கார்கோ பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுது, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பேசணும்னு சொன்னால் 71,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கம்பெனி. இங்கே க்ரீனாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதில் நெகட்டிவாக இருக்க ஃபேக்டர் PE ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் புக் வேல்யூவை விட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 டைம்ஸில் இருக்குது. இந்த 2 ஃபேக்டர் தான் இதோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். மற்ற எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் இந்த ஸ்டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கு. இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட நெக்லைனும் பிரேக் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம டெஃபினட்டாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டாக்கு இப்படி இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டா இந்த ஸ்டாக் வீக் ஆயிரும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்டாக்கை நம்ம பொசிஷன்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $342 இருக்குது. என்னோட அனாலிசிஸ் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் அனாலிசிஸ் பண்ணாமல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.